வணக்கம். நம்ம சுத்தி இருக்கிற மனிதர்களை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சூப்பரான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது நம்ம சோஷியல் லைஃப்கான ஒரு முக்கியமான சர்வைவல் கைடுன்னே சொல்லலாம். வெளியில ரொம்ப நல்ல நண்பர்கள் மாதிரி நடிச்சுக்கிட்டு, ஆனா உள்ளுக்குள்ள பயங்கரமா பொறாமப்படுற ஆட்களை எப்படி கண்டுபிடிக்கிறது, அவங்கள எப்படி டீல் பண்றது, இதுதான் இன்னைக்கு நம்ம டாபிக். சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஓகே, இதுல கொஞ்சம் ஆழமா இறங்குவோம். இப்போ உங்க லைஃப்ல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட நபரை அப்படியே மனசுல நினைச்சு பாருங்க. அவங்க உங்களை பார்த்து எப்பவும் சிரிப்பாங்க, ரொம்ப ஸ்வைட்டா பேசுவாங்க. ஆனா நீங்க தோத்து போனோன்னு அவங்க ரகசியமா ஆசைப்படுறாங்கன்னு உங்களுக்கு எப்பவாவது ஒரு ஃபீல் வந்திருக்கா? அப்படி ஒரு நெகட்டிவ் வைப் கொடுக்கற ஆட்களை பத்தி தான் இன்னைக்கு நாம டீட்டெயிலா அலச போறோம். பகுதி 1. ரகசியமா பொறாமப்படுறவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு டிடெக்டிவ் மாதிரி அவங்களோட உள்நோக்கங்களை நாம எப்போ வெளிச்சத்துக்கு கொண்டு வர போறோம்? அவங்கள ஈஸியா கண்டுபிடிக்க ஒரு 5 முக்கிய அறிகுறிகள் இருக்கு. 1. அப்படியே காப்பி அடிக்கிறது. 2. போலியான பாராட்டுகள். 3. உங்க தோல்வியில சந்தோஷப்படுறது. 4. உங்க வெற்றியை கண்டு கொள்ளாமல் இருக்கிறது. அப்புறம் 5. முதுகுக்கு பின்னாடி பேசுறது. கியூரியாசிட்டியா இருக்குல்ல? வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஒரு உண்மையான நண்பருக்கும் பொறாம பிடிச்சவங்களுக்கும் உள்ள பெரிய வித்தியாசமே இதுதான். ஒரு நல்ல நண்பர் உங்க வெற்றியை நிஜமாவே கொண்டாடுவார். ஆனா இவங்க முகத்துல ஒரு நக்கலான சிரிப்போட உங்கள மட்டம் தட்டுற மாதிரி ஒரு போலியான பாராட்டு தருவாங்க. வார்த்தையில வாழ்த்து இருக்கும், ஆனா அந்த டோன், அதுல கண்டிப்பா ஒரு கிண்டல் மறைஞ்சிருக்கும். அறிகுறி 1. காப்பி அடிக்கிறது. நீங்க போடுற ட்ரெஸ்ஸு, உங்களோட பிசினஸ் ஐடியாஸ், இல்ல நீங்க கஷ்டப்பட்டு உருவாக்கின விஷயங்களை எந்த ஒரு சொந்த உழைப்பும் இல்லாம அப்படியே திருடி அவங்க பேரை போட்டுப்பாங்க. நீங்க என்ன செஞ்சாலும் சரி, அதை அப்படியே செஞ்சு தங்களை ஹைலைட் பண்ணிக்க துடிப்பாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ரெட் ஃபிளாக். 2வது, இந்த ஃபேக்கான பாராட்டுகளும் நக்கலான சிரிப்பும். கவனிச்சு பாருங்க, இவங்க உங்களை பாராட்டும் போது அது ஒருபோதும் முழுமையா இருக்காது. செமையா பண்ணிருக்க, ஆனா இதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமோ அப்படின்னு அந்த பாராட்டுக்குள்ள ஒரு சின்ன இன்சல்ட்டையோ இல்ல கிண்டலையோ ரொம்ப நைஸா செருகிடுவாங்க. அவங்க சிரிப்பிலே ஒரு போலித்தனம் இருக்கும். அது உங்களால கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியும். 3வது அறிகுறி, உங்க தோல்வியில அவங்க சந்தோஷப்படுறது. நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல சறுக்கினாலோ இல்ல ஒரு பின்னடைவை சந்திச்சாலோ ஃபர்ஸ்ட் ஆளா வந்து நிக்கிறது இவங்க தான். ஆறுதல் சொல்ற மாதிரி வந்து, அச்சச்சோ இது நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியுமே அப்படின்னு சொல்லி உங்க காயத்துல அப்படியே உப்ப தடவுவாங்க. உங்களுக்கு ஏற்பட்ட சறுக்கல் அவங்களுக்கு உள்ளக்குள்ள ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். 4வது, நீங்க ஜெயிக்கும்போது அவங்க கொடுக்குற அந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட். இது அப்படியே முந்தைய குணத்துக்கு ஆப்போசிட். நீங்க ஒரு பெரிய சாதனை செஞ்சீங்கன்னா இவங்க அதை சுத்தமா கண்டுகொள்ளவே மாட்டாங்க. எல்லாரும் உங்களை பாராட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சாதாரண குட் ஜாப் இல்ல கிராஜுலேஷன்ஸ்னு சொல்லக்கூட மனசு இல்லாம சைலண்டா அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. 5வது, ரொம்பவே முக்கியமான அறிகுறி, புறம் பேசுறது, அதாவது முதுகுக்கு பின்னாடி பேசுறது. இவங்க உங்க முகத்துக்கு நேரா ரொம்ப ரொம்ப அன்பானவங்க மாதிரி சிரிச்சு பேசுவாங்க. ஆனா நீங்க இல்லாத இடத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல உங்கள பத்தி தப்பா பேசுறது, ரூமர்ஸ் கிளப்பி விடுறது, உங்க பேரை கெடுக்கிறதுன்னு இப்படிப்பட்ட வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சரி, பகுதி 2. இவங்க ஏன் இப்படி நடந்துக்கறாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் பொறுமையா ஆழமா புரிஞ்சுக்கணும். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இவங்க இப்படி பண்றதுக்கு உண்மையான காரணம் அவங்களோட தாழ்வு மனப்பான்மை. அவங்க உங்க மேல காட்டுற பொறாம உங்கள பத்தினதில்ல, அது அவங்கள பத்தி அவங்களே வச்சிருக்கிற வெறுப்பு. தங்களுக்குள்ள இருக்கிற அந்த போதாமைய மறைக்க மத்தவங்கள கீழே தள்ளி தங்கள உயர்த்திக்க பாக்குற ஒரு ஆழமான மனநிலை தான் இது. இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு செக்யூரான தன்னம்பிக்கை இருக்கிற மனநிலை மத்தவங்கள வளர்த்து விடும். தன்னம்பிக்கை உள்ளவங்க மத்தவங்களோட வெற்றிய பார்த்து மோட்டிவேட் ஆவாங்க. ஆனா இந்த தாழ்வு மனப்பான்மை உள்ளவங்க மத்தவங்களோட வெளிச்சத்தை பார்த்து பயப்படுவாங்க. உங்களோட வெற்றிய அவங்கள எங்க இருட்டடிப்ப செஞ்சிடுமோ அப்படிங்கிற அந்த இன்செக்யூரிட்டி தான் அவங்கள அப்படி நடந்து கொள்ள வைக்குது. பகுதி 3. ஆக்ஷன் பிளான். இவங்கள எப்படி கையாள்றது? இந்த டாக்ஸிக்கான ஆட்களை எப்படி ரொம்ப அமைதியா டீல் பண்ணி அவங்க ரியாக்ஷனை நியூட்ரலைஸ் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த கோட்டை நல்லா கவனிங்க. சாதாரணமா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆயிடுங்க. ரியாக்டே பண்ணாதீங்க. இதுதாங்க உங்களுக்கான பிரம்மாஸ்திரம். அவங்க எப்படியாவது உங்களை கோவப்படுத்தணும் இல்ல இமோஷனல் ஆக்கணும் தான் ட்ரை பண்ணுவாங்க. நீங்க எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அமைதியா இருக்கிறது தான் அவங்கள நிராயுத பாணியாக்குற பெஸ்ட் வழி. இதுக்காக பிராக்டிக்கலா ஒரு 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. 1. அவங்களோட அந்த பொறாம குணத்தை முதல்ல கரெக்டா கண்டுபிடிங்க. 2. அவங்க கிட்ட இருந்து எமோஷனலா தள்ளியே இருங்க. அவங்களுக்கு உங்க லைஃப்ல ஒரு முக்கியத்துவமும் கொடுக்காதீங்க. 3வது, உங்க சொந்த வளர்ச்சியில மட்டுமே முழு ஃபோக்கஸையும் வைங்க. நீங்க சக்சஸ் ஆகணும்னா கண்டிப்பா இந்த மாதிரி டாக்ஸிக்கான எனர்ஜிய கட் பண்ணியே ஆகணும். பகுதி 4. இப்போ ஒரு பெரிய பிளாட் ட்விஸ்ட். ஆமா, நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய இறுதியான
கொஞ்சம் கசப்பான உண்மை ஒண்ணு இங்க இருக்கு. எல்லாரையும் கட் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் உங்களையே கண்ணாடியில பார்த்து நேர்மையா கேட்டுக்கோங்க. ஒருவேளை நீங்க அந்த பொறாமை பிடிச்ச நபரா இருக்க வாய்ப்பு இருக்கா? உங்க கூட வேலை பாக்குறவங்களோ இல்ல உங்க ஃப்ரெண்டோ தோத்து போகும்போது நீங்க எப்பவாவது உள்ளுக்குள்ள ரகசியமா சந்தோஷப்பட்டிருக்கீங்களா? ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. நம்ம சுத்தி இருக்கிற கூட்டத்தை க்ளீன் பண்றது ரொம்ப நல்லதுதான். ஆனா அத முதல்ல நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். உண்மையிலே நமக்கு சப்போர்ட் பண்ற நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும்னா முதல்ல நமக்குள்ள இருக்கிற அந்த டாக்ஸிக்கான குணங்களை, சின்ன சின்ன பொறாமைகளை நாம தூக்கி எறியணும். நாம மாறினாதான் நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் மாறுவாங்க. ஃபைனலா உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த அலசல பார்த்த பிறகு இன்னைக்கே உங்க லைஃப்ல இருந்து நீங்க யார தள்ளி வைக்க போறீங்க? யோசிங்க, உடனே ஆக்ஷன் எடுங்க. இந்த செஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். உங்கள அடுத்த ஒரு சூப்பரான அலசல்ல சந்திக்கிறேன். பாய்.